how to tell a girl that I like her very much. இத அந்த பொண்ணு கிட்டயே எப்படி சொல்றதுன்னு இங்க ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டோ இதுல என்னமோ ப்ரோ மாதிரி, இல்ல மச்சான் நீ சொல்றதெல்லாம் நல்லாவே இல்ல, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி ஒப்பிக்கிற மாதிரி இருக்குடா, இப்படிலாம் போய் சொன்னீங்கன்னா அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காம போயிடும்டா, இப்பயாச்சும் ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசுறா, இதெல்லாம் கேட்ட பிறகு உன்கிட்ட சுத்தமா பேசுறதே விட்டுருவா, அதனால உனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும்ன்றத சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவகிட்ட இயல்பாவே சொல்லிடுறான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புறான். இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட கேட் செத்து கிடக்குது. அவன் ரொம்ப ஆசையா வாங்கி பாசமா வளர்த்துட்டு இருந்த பூனை அது எப்படி இறந்துடுச்சுன்னு பார்த்தா அவன் பாட்டிக்காக வாங்கி வச்சிருந்த சில மாத்திரைகளை இந்த பூனை தெரியாம சாப்பிட்டதால இப்படி இறந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்த பூனைய ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டு அவன் நேசிக்கிற பொண்ணோட போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே அவனுக்கு கால் பண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க பாரு, இன்னைக்கு நைட் அவுட் போலாம், ஆல்ரெடி நான் சாராவும் யானையும் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன், நீயும் அங்க வந்துடுனா. இவனுக்கா டபுள் மைண்ட், ஒரு பக்கமா அவனோட கேட் இறந்துடுச்சு, இன்னொரு பக்கம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வெளியே கூப்பிடுற. ஆக்சுவலா இவன் அந்த பொண்ணு அப்புறமா ஆல்ரெடி அந்த பொண்ணு சொன்ன அந்த ரெண்டு பேரும் ஒரே கடையில ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கவங்க. அப்ப அந்த பொண்ணு போன் பேசிட்டு இருக்கும்போது அவளோட செயினை ட்ரெயின்ல தவற விட்டுட்டா போல. அதை கேட்டவன் சரி நான் நேரா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்ட்டு அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு செயினை தவற விட்டான்ட்டு சொன்னாலயா, அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செயின் இருக்கான்ட்டு ஒரு கடையில வந்து பார்த்துட்டு இருக்கும்போது செயினுக்கு பதிலா ஒரு ஃபேன்சியான விஷயம் நிறைவேற்றுற டாய் அவன் கண்ணுல மாட்டுது. சரி நான் செயினுக்கு பதிலா இதை வாங்கிக்கிறேன்ட்டு அதை வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பயும் மீட் பண்ற அந்த இடத்துக்கு போய் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பாக்குறான். ஆக்சுவலா அந்த பொண்ணோட பேரு நிக்கி. நிக்கி இவன் கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, ஆனா லவ் ஃபீலிங்ன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா இவனுக்கு தான் அவங்க மேல ஒரு லவ் ஃபீல். அதான் அவன் ஃப்ரெண்டு ஆரம்பத்துல அவனுக்கு கலாய்ச்ச மாதிரி எப்ப டைம் கிடைச்சாலும் கலாய்ச்சிட்டு இருப்பான். ஃபீல் மட்டும் பண்ணா போதுமாடா, பிடிச்ச பொண்ணு கிட்ட போய் ஃபர்ஸ்ட் மனசை விட்டு சொல்லுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி இன்னைக்காச்சும் எப்படியாவது சொல்லிடலாம்னு பேரன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு சொல்றதுக்கு தைரியமே வரல. அப்போ நிக்கி, நான் இன்னைக்கு ட்ரெயின்ல தான் வந்தேன், என்ன யாராவது வீட்டுல டிராப் பண்ணிட்டு போங்கடான்னா ஐயானு பேரன் கிட்ட தண்டா செம்ம சான்ஸ், கார்ல போகும்போதாச்சும் சொல்லிடுறான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். ஓகே இந்த வாட்டி எப்படியாச்சும் நிக்கியை நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கும்ட்டு அவகிட்ட தைரியமா சொல்லிடணும்னு பேச ஆரம்பிச்சா. அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிக்கி, ஆமா சாரா என்னடா உன்னை லவ் பண்றாளா, அவ உன்னை பாக்குற பார்வையே சரியில்லையன்றாங்க. நிக்கி அவ என்னோட ஃப்ரெண்டு தான், மத்தபடி அவ மேல எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, ஆனா எனக்கு அவளை விட உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு வாய் எடுக்கும் போது மறுபடியும் நிக்கி அவனை பேச விடாம தடுத்து, அப்ப உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திரும்பவும் கிடைக்காதுடா, வாயை திறந்து சொல்லாட்டியும் தலையாத ஆட்டி அவளை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்ட்டு சொல்லுடான்னு அவன் மனசு சொல்லுது. எங்க ஒருவேளை அவளை நான் லவ் பண்றேன்ட்டு சொல்லிட்ட பிறகு என்ன ஃப்ரெண்டா கூட மதிக்கலன்னா நான் என்ன பண்றதாமன்ட்டு சாரா போலவே நீயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறான். அவங்க போயிட்ட பிறகு கோவத்துல ஏன்டா சொல்லாம விட்டுட்டேன்ட்டு அவன் வாங்கிட்டு வந்தான் அந்த விஷயம் நிறைவேற்றுற டாய் எடுத்து, கடவுளே இது வரைக்கும் இந்த உலகத்துல யாரும் நேசிக்காத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன மட்டும் இந்த உலகத்துல நேசிக்கணும்னு சொல்லி கோவத்துல இப்படி ஒரு விஷயம் சொல்லி அந்த டாயை உடைச்சு போட்டுறான். ஆக்சுவலா டாய்னா அது பொம்மைலாம் கிடையாது, ஒரு சின்ன மரக்கில மாதிரி. அதை எடுத்து மனசுல ஒரு விஷயம் நினைச்சு உடைச்சு போட்டா அந்த விஷயம் அப்படியே நடக்கும்ட்டு ஒரு மூட நம்பிக்கை. இப்ப அந்த மூட நம்பிக்கை நிஜமாலே நடந்தா எப்படி இருக்கும்? அதுக்கேத்த மாதிரி நிக்கி அவங்க வீட்டுக்குள்ள போகாம திரும்பவும் இவன் கிட்ட வந்து, இன்னைக்கு நான் உன்னோட வீட்டுல தங்கிக்கிட்டோமா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்னோட அப்பாக்கு கேன்சர்ரா, இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை, அவர் அந்த நிலைமையில பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் வீட்டுல தங்கிக்கிட்டோமா, நான் நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுடான்ட்டு ஏதோ குழந்தை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கா செம ஷாக்கு. சரி இவ்வளவு வருத்தத்துல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காளே, ஒரு நாள் தான் நான் வந்து தங்கட்டும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு வீடு ஃபுல்லா உன்னோட வாசனையா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அப்படியா, நீ என்ன கலாய்க்கிறியா இல்ல நிஜமா தான் சொல்றியான்னு தெரியல, சரி நீ இந்த ரூம்ல படுத்துக்கோ, நான் அந்த ரூம்ல படுத்துக்கிறேன்னா, இல்ல என் கூடயே படுக்கிறியா ப்ளீஸ்னு கூப்பிட்டு அவன் தோல்ல சாஞ்சு, இந்த மாதிரி நிம்மதியா இருக்கணும்ட்டு எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா அப்படின்ட்டு லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவன் பக்கத்துல போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சடனா பின்னாடி நகர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்கன்ட்டு பெட்ல இருந்தே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த ஒரு 4-5 செகண்ட்லயே திரும்ப எழுந்து, சாரி பேபி, திடீர்னு ஏதோ பயம் வந்த மாதிரி இருந்தது, அதான் விழுந்துட்டேன்றாங்க. நிக்கி எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பயம் வந்தது, கிஸ் கொடுக்கும் போது தான் உனக்கு பயம் வரணுமா, என்னமோ சொல்ற, சரி வா தூங்கலாம் சொல்லிட்டு அவங்க தூங்கிட்ட பிறகு இவன் கம்ப்யூட்டர்ல வந்து அந்த விஷயம் நிறைவேற்றுற டாய் நிஜமாலே அந்த விஷயம் எல்லாம் நிறைவேற்றுமான்ட்டு வெப்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த காலத்துல இதையெல்லாம் யாராச்சும் நம்புவாங்களான்ட்டு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, சில பேர் அது நிஜமாலே நடக்கும்ன்ட்டும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, ஒருவேளை அந்த விஷயம் நிறைவேறனால தான் நிக்கி இப்படி நடந்துக்கிறாளான்ட்டு இவன் யோசிச்சு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்த நிக்கி திடீர்னு எழுந்து உட்காந்து, என்ன பேபி என்ன தூங்க சொல்லிட்டு நீ கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணுகிற, வா தூங்கலாம்ட்டு அவனை அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கேயும் நவர விடாம கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விடிஞ்சோன பேரன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நிக்கி எழுந்து
இருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போட்டு போற யூனிஃபார்ம் எடுத்து இங்க வந்து பேரனை எழுப்பி அவனை ரெடி பண்ண வச்சுட்டு அங்க இருந்தே 2 பேரும் கடைக்கு ஒன்னா போறாங்க. இவங்க 2 பேரும் கடைக்கு ஒன்னா வரத பாக்குற இயானுக்கும் சாராக்கும் செம்ம ஷாக்கு. இயான் பேரனை தனியா ஸ்டோர் ரூமுக்கே கூட்டிட்டு போய் என்னடா நடக்குதுங்க, நிக்கியோட ஒன்னா வரியேன்னு கேட்டா, மாமே நேத்து நிக்கி என் கூட என் வீட்டுல தாண்டா இருந்தா, எனக்கு அவளை பிடிச்சிருக்க மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சுதான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன்றான். ஆனா இதையெல்லாம் கேக்குற இயான் ஒரு சந்தேகத்தோட தான் கேட்டுட்டு இருக்கான். இல்லையே என்னால நம்ப முடியலையே, அடே நீ வேணா இப்ப அவ யார பாக்குறான்னு திரும்பி பாருனா நிக்கி பேரன் மேல கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது இயானை என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறான்னு சொல்லி நிக்கி அவன் கூட கிளம்பிட்ட பிறகு இங்க பேரன் வீட்டுல இருக்கும்போது இயான் அவனுக்கு கால் பண்ணி, நிக்கியை என்னடா பண்ண ஒரே நாள்ல வீடு வர வரைக்கும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா, நானும் வேற ஏதாச்சும் பேசலாமட்டு டாபிக்க மாத்தினா உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரான்னு போய் பார்த்தா நிக்கி தான். பேரன் இனிமேல் நான் உன் கூடயே தங்கிக்கிட்டோமா, கார்ல போயிட்டு இருக்கும்போது இயான் சொன்னான், நேத்து நான் உன் கூட நடந்துக்கிட்டதெல்லாம் உனக்கு விசித்திரமா இருந்ததாமே, என்ன விசித்திரமாலாம் பார்க்காதடா, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் தான் இவ்வளோ நாட்களா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தேன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு கேட்டுடுறாங்க. பேரனுக்கா ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் அந்த விஷயம் நிறைவேற்றுற டாய்னால நடக்குதா இல்ல நிஜமாலே நிக்கிக்கு இவனை பிடிச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. அப்போ திரும்பவும் நிக்கி, நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்டா, நேத்து பெட்ல அப்படி பிஹேவ் பண்ணது நான் ஸ்லீப்பிங் பிளேஸை கொஞ்சம் ஓவரா போட்டோம் போல, அதனால அப்படி நடந்துக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ தான் என்னோட உலகம், இனிமேல் எப்பயும் நான் உன் கூட தான் இருப்பேன்ட்டு சொல்லி க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் பேரனை விட்டு விலகாம எப்பயும் அவங்க கூடவே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இயான் அவங்களுக்கு சடனா கால் பண்ணி, நிக்கியோட அப்பாக்கு கேன்சர் எல்லாம் கிடையாதான் அண்ட் சாரா கிட்ட உன்னை அவளோட தம்பி மாதிரின்னு சொல்லி இருக்கா, எனக்கு என்னமோ ஏதோ சரியா படல, நீ அவகிட்ட கொஞ்சம் உஷாராவே இருன்னு சொல்லி காலை வச்சிடறான். உடனே பயத்தோடவே பேரன் நிக்கி கிட்ட வந்து, அவங்க அப்பாக்கு நிஜமாலே கேன்சரா இல்லையா, அப்புறம் ஏன் சாரா கிட்ட என்ன உன் தம்பி மாதிரின்னு சொல்லி வச்சிருக்கியாமே, இதையெல்லாம் உண்மையா இல்லையான்ட்டு கேட்கணும்னு தோணுது. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நிக்கி அவங்க ஃபேமிலி ஜுவல்லரி ஒன்னு பேரன் கிட்ட கொடுத்து, இது என்னோட கிரேட் கிராண்ட்மா, என்னோட கிராண்ட்மா அப்புறம் என்னோட அம்மா வச்சிருந்தது, இப்போ நம்ம கல்யாணத்துக்காக உன்கிட்ட கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிட்டு பிறகு என்கிட்ட கொடு, இது நம்மளோட ஃபேமிலி ஜுவல்லரின்றாங்க. அப்ப பேரன் தைரியமா கேட்கவே செஞ்சிடறான், உன் அப்பாக்கு கேன்சர் இல்லையாமே அண்ட் சாரா கிட்ட நீ என்ன உன்னோட தம்பி மாதிரி ஏன் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு கேட்ட உடனே வெளியே இருக்கும்ட்டும் கூட பார்க்காம நிக்கி எழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே நான் உன்னை தம்பி மாதிரி பாக்குறேன்ட்டு சாரா கிட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இப்ப என் அப்பாக்கு கேன்சர்னு போய் சொன்னது, எனக்கு உன் கூட எப்பயுமே இருக்கணும்னு ஆசை, அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன்றாங்க. சரி சரி அழாதன்ட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நிக்கி தூங்காம செவுரு ஓரமா நின்னு பேரன் தூங்குறத பாத்துட்டு இருக்காங்க. அதை எழுந்து பாக்குற பேரன், நிக்கி தூங்காம அங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கனா, இல்லடா நீ தூங்கும் போது அழகா இருக்க, அதான் உன்னை தூரமா வந்து ரசிச்சிட்டு இருக்கேன்றாங்க. அடியே நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு செம்ம பயமா இருக்குது நிக்கின்னா, நீ ஏன்டா பயப்படுற, எனக்கு தான் பயமா இருக்கு, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா, நான் தூங்கும்போது என்னோட கனவுல வேற ஏதோ ஒரு பொண்ணோட உடம்புல இருக்க கனவு எனக்கு வர மாதிரி எல்லாம் தோணுதுடான்றாங்க. ப்ளீஸ் எனக்கு இப்ப எதையும் சிந்திக்காம நல்லா தூங்கணும்னு தோணுதுன்ட்டு பேரனை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. பேரன் லைட்டா நகர்ந்தா கூட நகராதுன்னு கத்துறாங்க. இன்ஃபேக்ட் அவனை தனியா பாத்ரூம் கூட போக விட மாட்டேன்றாங்க. அடுத்த நாள் வேலைக்கு நிக்கி லீவு. பேரன் எழுந்து கிளம்பிட்டு இருக்கும் போது அவன் நெத்தியில நிக்கியோட நகம் கீறி காயமா இருக்கு. அதை வந்து அவன் நிக்கி கிட்ட கேட்கும் போது, உன்னை கட்டி பிடிக்கும் போது நகம் ஏதாவது லைட்டா வராசு இருக்கும், அதை போய் சீரியஸா கேட்டுட்டு இருக்கியே, சரி பத்திரமா போயிட்டு வான்ட்டு அவனுக்கு லஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுத்து சிரிச்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பேரன் கிளம்புறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு உண்மையை சொல்றியா அன்னைக்கு, நிஜமாலே உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமான்னு கேட்டா, என்னடா எனக்கு உன் மேல இருக்கிற லவ் சந்தேகப்படுறியா, நீ என் உயிரை குத்து நிரூபிக்கணும்னாலும் நான் நிரூபிப்பேன், கண்டதை யோசிக்காம ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சா இங்க கதவு ஃபுல்லா பேரன் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்ற மாதிரி டேப்பா போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த டேப்பை எல்லாம் பிச்சுட்டு அவன் கிளம்பும் போது நிக்கி வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பாட்ல நின்னுட்டு இழிச்சிட்டே அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல பேரனுக்கு ஒரு யோசனை, இது எல்லாம் ஒரு வேலை அந்த விஷயம் நிறைவேற்றின டாய்னால தான் நடந்துட்டு இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாரா அவன் கிட்ட வந்து, என்னடா எப்பயுமே வெளியே தான் வாங்கி சாப்பிடுவேன், இன்னைக்கு அதிசயமா கட்டிட்டுலாம் வந்திருக்கிய, என்ன விஷயம்னா, இது நான் ஒன்னும் செஞ்சு கட்டிட்டு வரல, நிக்கி பண்ணி கொடுத்தான்னு சொல்ல, ஓஹோ சாப்பாடு கட்டி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களான்ட்டு சாராக்கு லைட்டா ஒரு பொசசிவ்னஸ் தான், அப்படி என்னத்தான் கட்டி கொடுத்துக்கிறான்ட்டு டிஃபன் பாக்ஸை புடுங்கி பார்த்தா அதுல கேட்டுன்னு எழுதி இருக்கு. அப்பம்தான் பேரனுக்கு தெரியவே வருது, அவன் இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருந்தது செத்து போனா அவனோட கேட் சாண்ட்விச். அது தெரிஞ்சோன்னா பேரன் பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்லயே கொமட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். நாம அதை அன்னைக்கே புதைச்சிருக்கணும், மறந்து போய் வீட்லயே வச்சுட்டோம், இவ அதை எதுக்கு எடுத்து சமைச்சு கொடுத்துருக்கான்ட்டு தெரியலையேன்ட்டு மனசுக்குள்ள நிறைய கேள்விகளோட அன்னைக்கு வீட்டுக்கு இயானோட போயிட்டு இருக்கான். அப்ப இயான், இங்க பாரு மச்சான், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிக்கியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, நீ முன்ன மாதிரி இப்பம்லாம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன்ற, இன்னைக்கு பாய்ஸ் நைட் அவுட் வச்சிருக்கோம், நீ அவளை விட்டுட்டு என் வீட்டுக்கு வரணும்ன்றான். அதை கேட்கிற பேரன் லைட்டா தயங்குறான், ஏன்டா அவளை விட்டுட்டு வரணும், அவளையும் கூட்டிட்டு வரேன்னா, டே
டே பாய்ஸ் அவுட்ன்றன்ல, ஏன் உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாளா? ஒழுங்கா பாய்ஸ் அவுட்டிங்னு சொல்லிட்டு வாடா. இன்ஃபேக்ட் சாரா கூட வரலன்றான். ஓ சாரா கூட வரல, நிஜமாலே பாய்ஸ் அவுட்டிங் தானா? சரி ஓகேடா, அப்ப நான் நிக்கி கிட்ட சொல்லிட்டு வரேன், அவன் வீட்டுல பாக்கலாம்ட்டு இயான் அவன் வீட்டுல டிராப் பண்ணிட்டு பேரன் அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் அன்னைக்கு வாங்கின அந்த விஷ் டாய, அந்த டாயோட பாக்ஸ் எடுத்து பின்னாடி ஏதாச்சும் கான்டாக்ட் டீடைல்ஸ் போட்டிருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு நம்பர் இருக்கு. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் கேட்டேன், இப்ப அந்த விஷயம் நிறைவேறிட்ட மாதிரி தெரியுது, ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணுமா? இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் கேட்கும் போதே நல்லா யோசிச்சு கேட்கணும் அவ்வளவுதான் சொல்ல. அப்ப பேரன் சரி கேன்சல் ஆச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டா, கேன்சல் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, அந்த விஷயம் கேட்டவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க மரணத்தோடவே அந்த விஷயம் அழிஞ்சிடும்ன்றாங்க. இதை கேட்டோன்னு பேரனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன நான் சாகுற வரைக்கும் நிக்கி இப்படிதான் இருப்பாளா, என்னங்கடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு ஸ்பீக்கர்ல அந்த கஸ்டமர் காரால கத்திட்டு இருக்கும் போது அங்க கால்ல இருந்து நிக்கியோட அலறல் சத்தம் கேக்குது. பேரனுக்கா ஒண்ணுமே புரியல, ஆனா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் புரியுது, நிக்கியோட இந்த மாற்றம் இந்த விஷயனாலதான் நிறைவேறிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நாம தான் ஏதாச்சும் பண்ணி நிக்கியோட லவ் கொஞ்சம் கம்மியாக்கணும்ட்டு வீட திறந்து வந்து பார்த்தா நிக்கி அவனை காலையில அனுப்பிச்ச இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க மேல ஒரே பேட் ஸ்மெல், பாத்ரூம் கூட போகாம அங்கேயே போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. என்ன நிக்கி இப்படி நின்னுகிறனா, நீ எப்ப வருவேன்ட்டு உனக்காக காத்துட்டு இருந்தேன்டா, சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு பாத்ரூம்குள்ள வேக வேகமா ஓடி போனா பேரன் பாத்ரூமுக்கு வெளியே நின்னு, நீ பொறுமையாவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா நிக்கி, நான் பாய்ஸ் அவுட்டிங்காக இயானோட வீட்டுக்கு போறேன்னா உனக்காக காலையில இருந்து நான் காத்துட்டு இருக்கேன், நானும் உன் கூட வரேன்னா, ஹே நான் பாய்ஸ் அவுட்டிங்ன்றது உனக்கு கேட்கலையான்னா, அதெல்லாம் கிடையாது, நானும் உன் கூட வருவேன், நான் ஏன் வரக்கூடாதுன்ட்டு பாத்ரூம்குள்ள இருந்துட்டு அவங்க முழு சக்தியை போட்டு எவ்வளவு சத்தமா கத்த முடியுமோ அவ்வளவு சத்தமா கத்தி என்ன கூட்டிட்டு தான் போகணும்ன்றாங்க. வேற வழியே இல்லாம நிக்கியும் கூட்டிட்டு போனா அங்க சாரா மத்த பொண்ணுங்களாம் இருக்காங்க. என்னடா என்கிட்ட பாய்ஸ் அவுட்டிங்னு சொல்லிட்டு இங்க நிறைய பொண்ணுங்களை இன்வைட் பண்ணி வச்சுக்கிறியாடான்ட்டு பேரன் கண்ணிலேயே கேக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது மொக்க காமெடிகள்லாம் நிக்கி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேம்ல இருக்கிற ஒரு பேப்பர்ல, பேரன் எடுக்கிற பேப்பர்ல அவனுக்கு ரைட்ல இருக்கிற பர்சனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு எழுதி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நிக்கி குழந்தைங்க எல்லாம் கோச்சுக்கிட்டா உதட்ட பெதக்கி நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்னு நேரா போய் சாராவை பின்னாடி இழுத்து அவங்க பேரனோட பக்கத்துல இருந்து, இப்ப நான் தான் அவனோட ரைட்ல இருக்கேன், எனக்கு முத்தம் கொடுன்ட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குற மத்தவங்க எல்லாம் என்ன எல்லாரும் இப்படி ஷாக்கா பாக்குறீங்க, சும்மா விளையாடுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து உடைச்சு அவங்க நெத்திலேயே அடிச்சுக்கிறாங்க. ஒரு 4-5 செகண்ட்லயே ஐயோ நான் ஏன் இப்படி பண்ண, எனக்கு வலிக்குதே, பேரன் எனக்கு காப்பாத்துடான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னு பேரன் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நிக்கி அவன் பக்கத்துல போய், சாரி பேரன் என்னாலதான் அப்செட்டா இருக்கியா, சாரிடா நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்ட்டு எனக்கு தெரியல, என்னை விட்டுட்டு நீ வேற யாருக்காச்சும் முத்தம்லாம் கொடுத்துடுவியா இல்ல கொடுக்கணும் தான் நினைச்சிடுவியா, அதான் கோவத்துல அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல பேரன் ஐயோ போதும் நிக்கி நிப்பாட்டு, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, லவ் பண்ணலாம் அதுக்குன்ட்டு இப்படியா? ஆமா பேரன், இந்த உலகத்திலேயே எந்த பொண்ணும் ஒரு பையனை லவ் பண்ணிடாத அளவு நான் உன்னை லவ் பண்ணணும்னு நீ தானே விருப்பப்பட்ட, உனக்காக உன் ஆசைக்காக உன்னோட விருப்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இப்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு துளி அளவு போலதான் தோணுது, இதை விட நான் இன்னும் அதிகமா உன்னை லவ் பண்ணணும்ட்டு எனக்கு ஆசையா இருக்குடான்றாங்க. ஐயோ நிக்கி எனக்கும் நீ என்ன நேசிக்கணும்ட்டு ஆசைதான், ஆனா இப்போ உன் உடம்புல வேற யாரும் இருந்துகிட்டு இதையெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு, நீ நிக்கியாவே இருந்துட்டு என்ன லவ் பண்ண, என் உடம்புக்குள்ள யாரும்லாம் கிடையாது, என்ன மீறி யாராச்சும் வந்துருவாங்களா, அப்படி வந்தா என்ன தவிர வேற யாராச்சும் உன்னை லவ் பண்றாங்களோ அதுக்கெல்லாம் நான் இடமே கொடுக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது, நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்ணுவேன்ட்டு கத்துறாங்க. இப்போ நிக்கி ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் முன்னாடி நடக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் பின்னாடி நடக்கிற மாதிரியும் மாத்தி மாத்தி சைமல்டேனியஸா ஒரே டைம்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியவே வருது, அந்த விஷயம் கேட்டதால நிக்கியோட உடம்புல ஏதோ ஆவி பேய் எல்லாம் வந்து புகுந்து இல்ல, அந்த விஷயம் ஏத்த மாதிரி ஒரு பர்சனாவே நிக்கி இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் நிக்கிக்குள்ள ஒரிஜினல் நிக்கியும் இருக்காங்க. லைக் நம்ம அன்னியன் படத்துல ரெமோ அன்னியன்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த நாளை எப்படியோ முடிச்சுட்டு தூங்கலாம்னு படுத்தா பேரனுக்கு தூக்கமே வரல. அப்பன்னு பார்த்து சாரா பேரனுக்கு மெசேஜ் பண்ணி, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் வாடான்றாங்க. பேரனோ என்ன இருந்தாலும் மெசேஜ்லயே சொல்லுன்னா, அதெல்லாம் கிடையாது நேர்ல தான் சொல்லுவேன், நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமான்னு கேட்க பேரன் நைஸா நிக்கிக்கு தெரியாம எழுந்து வெளியே போகும்போது நிக்கி அப்ப கண்ணை மூடிட்டு தயவு செய்து என்ன கொன்னுடுடான்றாங்க. இப்ப பேசுறதுதான் நிஜமான நிக்கி. அவங்களுக்கு சீரியஸா பேரனை பிடிக்கவே பிடிக்காத ஒரு பையன் கூட இப்போ மேட்ருலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தயவு செய்து என்ன கொன்னுடுறான்ட்டு பேரன் கிட்டே கேக்குறாங்க. ஆனா பேரனோ என்ன பிடிக்காத அளவுக்கு நான் என்னடி அவ்வளவு அருவருப்பானாலாம், நாளா அவனை கொல்ல மாட்டேன்ட்டு சாராவை பார்க்க வந்துட்டான். அப்ப சாரா உன்கிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் பிஜி படிக்கிறதுக்காக வேற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணியிருந்தேன், இப்போ எனக்கு சீட் கிடைச்சிடுச்சு, அதான் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்ட்டு எடுத்துட்டு வந்தேன், நீயும் அங்க வந்துடுறியா, நான் காலேஜ் முடிச்ச பிறகு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ நிக்கியோட க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ
பேரன் இல்ல சாரா நான் உன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்ட்டு சொல்ல வரும்போது திடீர்னு நிக்கி ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி ஓடுன்னு வந்து கார் கண்ணாடியை வச்சு அந்த கல்லு மேல சாராவோட தலையை அச்சு சாவச்சிடுறாங்க. சாகடிச்சிட்டு பேரன் கிட்ட வந்து நீ பயப்படாத பேரன், என்னை விட யாரும் உன்னை இந்த உலகத்துல அதிகமா நேசிச்சிட முடியாது, வா நாம வீட்டுக்கு போலாம்ட்டு பேரனோட செஸ்ட்ல சாஞ்சி உன் மேல சாஞ்சாதாண்டா எனக்கு நிம்மதியா தூக்கமே வருது, சரி வா இவளோட உடம்ப டிஸ்போஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கலாம்னா பேரன் எப்படியோ நைஸா பேசி நிக்கிய தூங்க வச்சுட்டு காருக்குள்ள வந்து சாரா எடுத்துட்டு வந்த அட்மிஷன் பேப்பரை பார்த்து தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுது நம்மளோட சுயநலத்துக்காக ஒரு உயிரையே பலி வாங்கிட்டோமேன்ட்டு. ஆனா இந்த ரியலைசேஷன் மட்டும் பத்தாது, அவன் ரியலைஸ் பண்ணாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை அளவுக்கு அதிகமா நேசிச்சாங்கன்னா அது முக்காவாசி பசங்க எல்லாருமே டேக்கன் ஃபார் கிராண்டடா தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ நைட்டு நிக்கி உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு கொண்டுடுறான்னு சொல்லும் போது இவன் அப்படி என்ன என் கூட இருக்கிறதுல உனக்கு அருவருப்புன்னு நினைச்சான் இல்லையா, அதுதான் டாக்ஸிசிட்டி. ஒருத்தவங்களை பிடிக்காம தொடுறதும் தப்பு, ஒருத்தவங்க நம்ம மேல அளவுக்கு மீறின அன்புல இருக்காங்கன்னா அந்த அன்புனால நாம என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அதை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதும் தப்பு. இங்க பேரன் பண்ண தப்பு அவனை பிடிக்காத ஒரு பொண்ணை அவனுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. சரி வேற வழியே இல்லைன்ட்டு அந்த விஷ் வாங்கின கடைக்கே பேரன் திரும்பி ஓடி போய் மிச்சம் இருக்க 2 விஷ் வாங்கி ஒரு விஷ் எடுத்து இந்த விஷய கேன்சல் பண்றேன்ட்டு உடைச்சா அது உடையவே மாட்டேனுது. அப்பதான் அவனுக்கு அன்னைக்கு அந்த கஸ்டமர் கேர் ஆளு சொன்னது ஞாபகம் வருது, 1 பர்சனுக்கு 1 விஷ் தான், அதனால நம்ம விஷயம் ஆல்ரெடி நிறைவேறிட்டனால நம்மளால இதை பிரேக் பண்ண முடியாதுன்ட்டு உடனே அதை எடுத்துக்கிட்டு இயான் வீட்டுக்கு வேக வேகமா போய் நடந்ததெல்லாம் சொல்லி அந்த விஷ் எடுத்து அவங்க கிட்ட காமிச்சா இயான் அதை நம்பவே மாட்டேன்றான். மச்சான் போலீஸ் மாதிரி என்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காதுடா, ஒரு முறை என்ன நம்புடா ப்ளீஸ். இப்போ நீ நிக்கி பழையபடி மாறணும், அவ பேரனை இந்த உலகத்துல யாரும் லவ் பண்ணாத அளவுக்குலாம் லவ்லாம் பண்ண தேவையில்ல, அவ பழைய மாதிரி இருந்தா போதும்ட்டு ஒரு விஷயம் நினைச்சு இந்த விஷ் பிரேக் பண்ணிட்டான்னா இயானு எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்ட்டு அந்த விஷ் பிரேக் பண்ணிட்டான். அட பாவி நான் எவ்வளவு சொல்லியும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடான்ட்டு பேரன் உடனே அந்த மீதம் இருக்க இன்னொரு விஷ் எடுத்துட்டு போய் லவ் பண்ற நிக்கி கிட்டயே இந்த விஷ் கொடுத்து நாம ஏதாச்சும் ஆல்டர்னேட்டா அவளையே விஷ் பண்ண சொல்லலாம்னு நினைச்சா நிக்கியோ இங்க ஃபுல் அப்சஷன்ல மாறிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இயான் வீட்டுக்குள்ள என்னடா நடக்குது, என் வீட்டுல 1 கோடி ரூபாய் மழையா பேஞ்சிட்டு இருக்குன்னு வரும்போது லவர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது யாரா நீ குறுகலன்ட்டு அவனை சுட்டு போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப பேரன் கிட்ட உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுலாம் ஒண்ணுதான், என்ன லவ் பண்ணு பேரன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கும்போது பேபி ஐ லவ் யூன்ட்டு அவங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள தள்ளி விட்டு இவன் நேரா பாத்ரூம் ஓடி வந்து கதவு மூடி துப்பாக்கி எடுத்து அவனையே சுட்டுக்கலாம்னு பார்த்தா அவனுக்கு தைரியமே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பில்ஸ் அதிகமா எடுத்து போட்டுக்கிட்டான். அந்த ஸ்லீப்பிங் பில்லோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஹை டோசேஜ் உடையது, அதிகமா போட்டா 5-10 நிமிஷத்திலே காலி ஆயிடுவாங்க. அதை எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு நாம பண்ண வேண்டாம் நாம தான் முடிக்கணும்ட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பேரன் சந்தோஷமா சிரிச்சு எழுந்து வெளியே வந்து நிக்கிய சந்தோஷமா பார்த்து கிஸ் பண்றான். என்ன தாண்டா நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு பார்த்தா பேரன் அந்த மிஷம் இருந்த ஒரு விஷாயை எடுத்துட்டு வந்து நிக்கி கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்த நிக்கி பேரன் என்ன லவ் பண்ணணும்னு ஒரு விஷயம் நினைச்சு அந்த 1 விஷாயை உடைச்சிருக்காங்க. அதனால தான் பேரன் அந்த மாத்திரையை அதிகமா போட்டுட்டு சாக போறோம்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு ஏஞ்சி வந்து இவங்களை கட்டி பிடிச்சதுக்கு காரணம் நிக்கி கேட்ட விஷயம் தான். ஆனா அவன் கிஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துல இறந்துட்டான். ஏன்னா அந்த மாத்திரை அவன் அதிகமா போட்டதால அவன் இறந்தோன்னு நிக்கியும் நாம நேசிச்ச பையனே செத்துட்டான் நாமளும் செத்துடலாம்னு துப்பாக்கி எடுத்து அவங்க வாயில வைப்பாங்க. ஆனா ஒரு 5-10 செகண்ட்ல மனசு மாதிரி சுட்டுக்க மாட்டாங்க. எதனாலன்னு பார்த்தா பேரன் தான் செத்துட்டான்ல, அவன் செத்தோனா அந்த விஷயம் செத்துடுச்சு. இதுதான் படத்தோட இன்டென்டட் மீனிங்கும் அண்ட் கிளைமேக்ஸோட அர்த்தமும். இது புரியாம நிறைய பேர் படம் பார்த்துட்டு வேற கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க படத்தை பார்க்காம நம்ம கதையை தான் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் படம் பார்த்தவங்களுக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி புரிஞ்சவங்களுக்கும் சரி புரியாதவங்களுக்கும் சரி ஷேர் பண்ணி விடுங்க guys. Let us all know the actual climax. We'll meet you on the next story. Until then, take care. Bye.